மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆகிய தங்கலான் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து முதல் நாள் முடிவில் 22 கோடிகளை குவித்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடியும் மற்ற பகுதிகளெலாம் சேர்த்து 10 கோடி. அதாவது ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 22 கோடி. இது ஒரு அற்புதமான ஒரு தொடக்கமாக இந்த படத்துக்கு பார்க்கப்படுதுங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. அப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் இந்த படத்துக்கு வந்து நல்லாவே ஒரு க்ரௌடு வரும். ஈஸியாக இந்த படம் வந்து 100 கோடி கிளப்பில் இணையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான விமர்சனங்களையும் சில பேர் வைக்கிறாங்க. அது எல்லாமே என்னென்னா, படத்தை படமாக பார்க்காம ஜாதியின் அடிப்படையிலையும் மதத்தின் அடிப்படையிலையும் போய் நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்காது. ஒரு திரைப்படம் அப்படின்னா அந்த திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்கணும். இன்னொன்று, இந்த படத்தினுடைய உழைப்பு கொட்டி கிடக்குதுங்க. உழைப்பு அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா பார்க்கணும். நமக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதற்காக திரித்து அதை வந்து இது பர்டிகுலராக ஒரு அரசியல் கட்சி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்கு. பட் அவங்க அதாவது ஒரு போன மாதம் அவர் வந்து யார் அந்த படத்தினுடைய இயக்குனர் பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவங்க எதிர்மறை கருத்து அப்படின்னு சொன்னாலும், இதெல்லாம் வந்து நம்மளாம் சினிமா ரசிகர்கள், அரசியல்வாதிகளின் ரசிகர்கள் அல்ல. சினிமாவின் ரசிகர். படம் பார்க்குறோமா, நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, நல்லா இல்லை, அவ்வளோதான். இப்போ இந்தியன் 2 படம் பார்த்தோம், நல்லா இல்லை, அவ்வளோதான். அதில் வந்து அந்த இந்தியன் 2 நான் சொல்கிறேன், உணர்வுபூர்வமான காட்சிகள் எதுவுமே கனெக்டே ஆகாது. ஆனால் இந்த படம்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய மணிமகுடம், விக்ரம் ஜிவி பிரகாஷுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்திற்கு காம்படிஷனாக இன்னொரு படம் வந்தது, டிமாண்டி காலனி 2. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றிருக்குங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 2 உடைய ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. அப்போ நேற்று ரிலீஸ் ஆகிய 2 திரைப்படங்களுமே வசூலை குவித்து கொண்டு இருக்கின்றன.